Hello, this is Jagan from growwithdata. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு அரேல இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட்ஸை எப்படி எடுக்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக்ஸ். இந்த வீடியோ உங்கள் இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனில் எந்த விதத்துலையாக உதவியாக இருந்துச்சு அப்படின்னா ஐ பி ஸோ ஹாப்பி. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம இந்த வீடியோவில் காமிக்கக்கூடிய கோடெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கோ டு யூடியூப் சேனல் growwithdata. இங்கே பிளேலிஸ்ட்டில் இந்த வீடியோ வந்து தமிழ் பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இந்த ஃபோல்டரில் போட போகிறேன். ஸோ இதில் கரஸ்பாண்டிங் இங்கிலீஷ் வெர்ஷன் பார்க்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கு பைத்தான் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் 51 to 100 இதில் வந்து அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கும். இப்போ கோடை பார்க்கணும் அப்படின்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கோட் லிங்க் இருக்கு. இந்த கிட்டப் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இட் கோ டு த கிட்டப் பேஜ். அதில் வந்து எல்லா கோடுமே இருக்கும். நீங்கள் வந்து அந்த கோடை காப்பி பண்ணிக்கலாம். இங்கே வாட்ஸ்அப் சேனலில் ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்கே வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா growwithdata வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்ப்போம். அதுக்கப்புறம் கொஸ்டினை டீட்டெயிலாக பற்றி பேசலாம். ஸோ இப்போ நமக்கு ரெண்டு அரே கொடுத்துருக்காங்க, A1 A2. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இந்த ரெண்டு அரேலையும் இருக்கக்கூடிய காமன் எலமெண்ட் இப்போ 3 வந்து ரெண்டு அரேலையுமே இருக்குது, 11 ரெண்டு அரேலையுமே இருக்குது, மற்ற எந்த நம்பருமே வந்து காமனாக இல்லை. ஸோ இந்த அரே வந்து சார்ட்டட் அரே. ஸோ இட்ஸ் இந்த அசெண்டிங் ஆர்டர் 1 3 4 7 ஒன்று 7 வரிசையில் போகுது. அதே மாதிரி யூனிக், இந்த நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகாது அதே அரேல. இதுதான் ரெண்டு பேசிக் கண்டிஷன். ஸோ இதை பேஸ் பண்ணி ரெண்டு அரேல இருக்கக்கூடிய பொதுவான நம்பர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரணும். இது வந்து கொஸ்டின்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பட் டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ நேரம் அந்த லூப்பை ரீட் பண்ண போகுது, எவ்வளோ டைம் எடுத்துக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணக்கூடிய கோடு வந்து ஷார்ட்டஸ்ட் டைமாக இருக்கணும். அது வந்து மொத்த லூப்பையுமே வந்து 50 தடவை 60 தடவை ரீட் பண்ணுச்சு அப்படின்னா அது வந்து நல்ல கோடு இல்லை. ஸோ நம்ம கோடையும் பார்த்துட்டு அதை டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள் வெர்ஷனை பார்க்கலாம். ஸோ இப்படி அரே இருக்கு அப்படின்னா அதை வந்து எப்படி ரீட் பண்ணுறது, growwithdata. ஸோ A1 and A2 வந்து நம்ம இன்புட் பேராமீட்டர்ஸ். நம்ம வந்து ரிசல்ட்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து காமனாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு அறையை நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் A in A1. ஸோ A1க்கு அறையை நம்ம ஒவ்வொரு எலமெண்ட்டாக ரீட் பண்ணுவோம். அதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் இஃப் A in A2 அடுத்த அறையில் இருக்கு அப்படின்னா அந்த எலமெண்ட்டை மட்டும் நம்ம அந்த லிஸ்ட்ல ஆட் பண்றோம். கடைசியா நம்ம ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ இதை நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா ஸோ 3 and 11 வந்துடுது. ஏன்னா 3 11 மட்டும்தான் காமனாக இருக்கு. இப்போ இதில் வந்து 2 இருக்கு அப்படின்னா 2 3 11 மூணுமே வந்துடுது. ஸோ இந்த கோடுக்கு வந்து சார்ட் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. நம்ம எப்படி இருந்தாலும் இதே ரிசல்ட் தான் வரப்போகுது. ஏன்னா நம்ம ஒரு அறைய ஒவ்வொரு எலமெண்ட்டா ரீட் பண்றோம். அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் வந்து ரெண்டாவது அரே இருக்கா இல்லையான்னு செக் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து சார்ட்டடா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறையை வந்து நீங்க ரீட் பண்றதா இருந்துச்சு அப்படின்னா இட் டேக்ஸ் O of n. ஸோ இது வந்து அந்த ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய என்னங்கிறது அந்த அறையோட லென்த். ஸோ அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் நம்ம ரீட் பண்றோம் அப்படின்னா O of n into m. mங்கிறது இந்த A2 ஓட லென்த். ஸோ இது வந்து 1 2 3 5 6 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து 6 எலமெண்ட் இருக்கு. இதுல வந்து 4 எலமெண்ட் இருக்கு. ஸோ எத்தனை தடவை ரீட் ஆகும், 6 into 4, 24 தடவை இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். இது வந்து காம்ப்ளெக்ஸா இருக்கும் இல்லையா. இது வந்து பெரிய ஒரு டேட்டா செட்டா இருந்துச்சு அப்படின்னா இட் கோஸ் டு மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ். அதனால இது வந்து ஸ்கேலபிள் சொல்யூஷன் கிடையாது. சொல்யூஷன் ரொம்ப சிம்பிளா இருக்கு. நம்ம ஒரே ஒரு ஃபார் லூப் தான் போட்டிருக்கோம், அப்புறம் ஒரு இஃப் கண்டிஷன் தான் போட்டிருக்கோம், ரிசல்ட் வந்துருச்சு. ஆனா டைம் காம்ப்ளெக்சிட்டி படி பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்கேலபிள் சொல்யூஷன் கிடையாது. இதே இது பாத்தீங்கன்னா ஒரு 1 மில்லியன் எலமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இதுல. ஸோ 1 மில்லியன் இன்டூ 1 மில்லியன். ஸோ எங்கேயோ போயிடும் இல்லையா, நம்ம ஜீரோவே போட முடியாது. ஸோ இது வந்து நாட் அ குட் சொல்யூஷன். இப்போ குட் சொல்யூஷன்னா என்ன? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு அரே வந்து சார்ட்டடா இல்லாம இருந்துச்சுன்னா எப்படி பண்றதுன்னு பார்ப்போம்.
இது வந்து சார்ட்டடா இல்லை, 17 11 அப்புறம் 3 4 இங்கே இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து சார்ட்டடா கிடையாது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னா முதல்ல சார்ட் பண்ணணும். ஸோ A1 ஈக்குவல் டு சார்ட்டட் A1, A2 ஈக்குவல் டு சார்ட்டட் A2. ஸோ சார்ட்டிங் அல்காரிதம் வந்து நம்ம குயிக் சார்ட், மெர்ஜ் சார்ட் நிறைய டைப்ஸ் இருக்கு. ஸோ எதுவாக இருந்தாலும் அதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா O of n log n. இப்போ n வந்து A1ஓட லென்த். இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா O of m log n. mங்கிறது அரே 2ஓட லென்த். ஸோ இதை வந்து சார்ட் பண்ணும்போது நமக்கு ஆல்ரெடி O of n log n பிளஸ் m log m வந்துருச்சு. ஓகே, அதுக்கப்புறமா நம்ம இந்த ரிசல்ட்டை டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ரெண்டு புது வேரியபிள் ஆட் பண்ண போறோம், i ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 0. இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒவ்வொரு எலமெண்டா இதுல ரீட் பண்ண போறோம். ஸோ இதை சார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த சார்ட்டிங் ரெக்கார்டு வந்துடும் இல்லையா. இந்த அரே வந்து சார்ட் ஆயிரும். 2 3 11 19. ஸோ இதை வந்து நம்ம சார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு எலமெண்டா செக் பண்ண போறோம். ஸோ இந்த எலமெண்ட்டை எடுத்துட்டு அதோட ஃபர்ஸ்ட் எலமெண்ட்டை வந்து கம்பேர் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுங்க பார்க்கலாம். while I is less than length of A1. So I வந்து corresponds to A1 and J வந்து corresponds to A2. சரியா. ஸோ இப்போ வந்து if A1 of I equal to A2 of J. ஸோ அந்த ரெண்டு எலமெண்ட்டும் வந்து சேமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ரிசல்ட் டாட் append ரெண்டு சேம் அப்படிங்கிறதால A1 of I or A2 of J ரெண்டு ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ காமனா இல்லை அப்படின்னா எல்ஸ் எது வந்து சின்ன நம்பர்னு பார்க்குறோம். A1 of I வந்து லெஸ் தேன் A2 of J இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஐயை மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்றோம். அப்படி இல்லை அப்படின்னா ஜேயை இன்க்ரிமெண்ட் பண்றோம். எதுக்காக அப்படிங்கிறத நான் சொல்றேன். ரிட்டர்ன் ரிசல்ட். ஸோ இப்போ நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணோம்னா நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணலையா, சாரி ஸ்டாப் பண்ணிடுவோம். ஸோ ரெண்டையும் மேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஐயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணோம். பிளஸ் ஈக்குவல் டு 1, ஜே பிளஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ என்ன பண்றோம்னா முதல்ல இந்த அரேயை நம்ம சார்ட் பண்றோம். அதுக்கப்புறமா 3 வேரியபிள் வச்சிருக்கோம், i ஈக்குவல் டு 0, j ஈக்குவல் டு 0, ரிசல்ட் வந்து அந்த மேட்ச் ஆகிற வேல்யூவை ஸ்டோர் பண்றதுக்காக. இப்போ முதல்ல என்ன ஆகும் அப்படின்னா i வந்து 0 இல்லையா, 0 லெஸ் தேன் 5, லென்த் ஆஃப் A1 வந்து 5 and 0 லெஸ் தேன் 4, ரெண்டுமே ட்ரூ. அப்போ while லூப் வந்து நம்ம கண்டினியூ ஆகும். முதல்ல ரெண்டு எலமெண்ட்டும் சேமான்னு பார்க்குது. இப்போ A1ஓட 0 வந்து 1, A2ஓட 0 வந்து 2. ஸோ 1 ஈக்குவல் டு 2வா அப்படின்னு செக் பண்ணுது. நோ. ஸோ எல்ஸ் இஃப்ல வருது ரெண்டாவது கண்டிஷன், 1 வந்து லெஸ் தேன் 2வா அப்படின்னு செக் பண்ணுது. எஸ். ஸோ அப்போ என்ன ஆகுது, ஐ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகுது. ஐ ஈக்குவல் டு 1 ஆயிருது. திரும்ப இந்த லூப்புக்குள்ள போகுது. ஸோ இந்த தடவை ஐ ஈக்குவல் டு 1, 1 இஸ் லெஸ் தேன் 5, ஜே வந்து ஸ்டில் 0வா இருக்கு, 0 இஸ் லெஸ் தேன் 4. ஸோ திரும்பவும் while லூப் வந்து வேலிடா இருக்கு. ஸோ அந்த லூப்புக்குள்ள போகுது. ஸோ இப்போ வந்து செக் பண்ணி பார்க்குது. A1 ஆஃப் 1 வந்து 3. ஸோ 3 ஈக்குவல் டு ஜே வந்து இப்போவும் 0வா தான் இருக்கு, 2. ஸோ 3 ஈக்குவல் டு 2வான்னு செக் பண்ணுது. நோ. அப்போ ரெண்டாவது கண்டிஷனுக்கு வருது. ஸோ இதுல வந்து
3 less than 2 ஆன்னு பார்க்குது. இல்லை. ஸோ கடைசி எல் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வருது. எல் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம ஜேயை வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ ஜேயும் 1 ஆயிருது. ஜே ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ ஐ வந்து 1 இருக்கு, லெஸ் தேன் 5, அண்ட் ஜேயும் 1 இருக்கு, லெஸ் தேன் 4. ஸோ ஒயில் லூப் வந்து வேலிட். ஸோ இப்போ வந்து ஐயும் 1, ஜேயும் 1. ஸோ 2 எலமெண்ட் இருக்கும், 3 and 3 வருது. ஸோ 3 ஈக்குவல் டு 3 ஆன்னு செக் பண்ணுது. ஆமா. ஸோ உனக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் லூப்லேயே வந்துடுது. ஸோ ரிசல்ட் வந்து 3ங்கிறது அப்பன் ஆயிடுது. அப்புறமா ஐயையும் ஜேயும் வந்து இன்க்ரிமெண்ட் பண்றோம். ஸோ ஐ வந்து 2 ஆகுது, ஜேயும் 2 ஆகுது. ஐ ஈக்குவல் டு 2, ஜே ஈக்குவல் டு 2. ஸோ திரும்ப ஒயில் லூப்புக்குள்ள போகும். ஸோ இதுல வந்தீங்கன்னா 2 less than 5 and 2 less than 4. ஸோ நெக்ஸ்ட் லூப்புக்கு வரும் இதே மாதிரி. ஸோ 2 and 2, 4 and 11 செக் பண்ணி பார்க்கும், மேட்ச் ஆகாது. ஸோ 11 வந்து கிரேட்டர், அதனால நமக்கு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ ஐ வந்து 7 and 11 செக் பண்ணி பார்க்கும், வராது. ஸோ 7 and 11 எது கிரேட்டர்னு பார்க்கும். ஸோ 7 தான் ஸ்மாலர், ஸோ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 11 and 11 மேட்ச் ஆயிரும். ஸோ 3 வந்துட்டு அப்புறம் 11 வரும். அதுக்கப்புறமா 11 and 11க்கு அப்புறமா ரெண்டுமே இன்க்ரிமெண்ட் ஆகும். 107, 19 மேட்ச் ஆகாது, அதோட ஒயில் லூப் முடிஞ்சிடும். ஸோ ரிசல்ட்ல வந்து 3 and 11 வந்துடும். ஸோ இந்த லூப் ஆப்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு வந்து எது மினிமம் லென்த்தோ, எது ஷார்ட் லென்த்தா இருக்கோ அந்த ப்ராசஸ் தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த ஒயில் லூப்போட ப்ராசஸ் வந்து அடிஷ்னலா ஓ ஆஃப் மினிமம் ஆஃப் n, m இதான் வந்து இந்த ஒயில் லூப் ஓடுது. ஸோ டோட்டலா பார்த்தோம் அப்படின்னா ஓ ஆஃப் n log n பிளஸ் m log m பிளஸ் மினிமம் ஆஃப் n, m. ஸோ இதான் வந்து இது ஆப்ரேஷனோட டைம் காம்ப்ளெக்சிட்டி. வந்து அறைய சார்ட் பண்ணாம இருந்துச்சுன்னா இது இல்லையா. ஸோ இதே இது வந்து சார்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்புட் வேரியபிள் வந்து சார்ட் பண்ணியே இருக்கு. ஓகே. ஸோ சார்ட் பண்ணியே இருந்துச்சுன்னா நம்ம சார்ட் பண்ண வேண்டாம். சார்ட் பண்ணாம அதே ஒயில் லூப்ல கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 3 and 11 வரணும். ஸோ என்ன ஆயிரும், இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி மினிமம் ஆஃப் mn மட்டும்தான் இருக்கும். ஸோ ஓ ஆஃப் n இருக்கலாம், ஓ ஆஃப் m. இந்த கேஸ்ல வந்து இட்ஸ் கோயிங் டு பி ஓ ஆஃப் m இல்லையா, ஷார்டஸ்ட் அரையோட லென்த். பட் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், நம்ம பண்ண லூப்பிங் ப்ராசஸ்ல 2 லென்த்தையுமே வந்து மல்டிப்ளை பண்றோம். ஸோ 100 லென்த் வந்து ஒரு அரைக்கு 100, இன்னொரு அரைக்கு 10 இருந்துச்சுன்னா அது வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து 1000 ஆயிடும். இதே மில்லியன்ஸா இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் அ ஸ்கேலபிள் திங். ஆனா இந்த ப்ராசஸ்ல பாத்தீங்கன்னா 2 அரே இருந்துச்சுன்னா எது ஷார்டஸ்ட் அரேன்னு பார்க்கும். ஸோ அந்த ஷார்டஸ்ட் அரேயோட லென்த் தான் வந்து டைம் காம்ப்ளெக்சிட்டி. ஸோ இப்போ இன்டர்வியூ பண்றீங்க, உங்களுக்கு ஆன்சர் பண்றாங்க, ஃபர்ஸ்ட் டைப்ல ஆன்சர் பண்றாங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு 3 லைன்ல கோடு முடிஞ்சிருது. ஆனா ஒரு சீனியர் ரிசோர்ஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த கோடு வந்து நாட் ஸ்கேலபிள். ஸோ இன்டர்வியூர் வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதே இது நீங்க வந்து ஒயில் லூப்ல டைம் காம்ப்ளெக்சிட்டி ஓ ஆஃப் எம் அப்படி சிம்பிளா இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் மோர் என்கரேஜபிள். ஸோ நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, கோட் சிம்பிளா இருக்கணுமா அல்லது டைம் காம்ப்ளெக்சிட்டி வந்து ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. Hope you like this video and thanks for watching.